ஹலோ ஆல். நான் ஆஃபீஸ் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ நான் என்னோடய முன்னாடி ஒரு வீடியோவில் 2 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோன்னு நினைக்கிறேன். 2 நாளாக நேற்று தான் நினைக்கிறேன். நேற்று வீடியோவில் இது மாதிரி டூர் போகலாமா அப்படின்ற ஒரு டைலமாலே இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இன்றைக்கி ஃபுல்லுமே ஆஃபீஸில் எனக்கு அதே தாட்டே போயிட்டு இருந்தது. டூர் போகலாமா வேண்டாமா, இல்லைனா ஏர்லி ஒன்ஸ் போகலாமா. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏர்லி ட்வைஸ் போவோன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி தான் இருந்தது. எங்களுக்கு ஊருக்கு போகிறதே வந்து டூர் போகிற மாதிரி தான். ஏன்னா நாகர்கோவில் இல்லையா, அதனால் ஊருக்கு போகிறதே எங்களுக்கு டூருக்கு போகிற மாதிரி தான். ஏன்னா வண்டி எடுத்துகிட்டு 1 டே வந்து வண்டியிலே ட்ராவலில் போயிடும். லாங் டிஸ்டன்ஸ் வர ஒரு 500-600 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் க்ரூஸ் பண்ணிட்டு போகணும். அங்கே போயிட்டு அங்கே ஒரு 5 நாள் இருந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் கிளம்பி வருவோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் எங்கேயாவது டெஸ்டினேஷன் போவோம். போன தடவை லைக் ஜூலை மந்தில் போயிருந்தோம் வால்பாறை எங்கேயோ. பட் என்ன தான் ஃபேமிலியாக போனாலும் நம்ம காலேஜ் டைமில் போகிறது வந்து டிஃப்ரெண்ட்டில். நான் வந்து எம்டெக் படிச்சுட்டு இருக்கும்போது, மாஸ்டர்ஸ் பண்ணும்போது சோலோவாக பைக் ரைட் போனேன். மூணார் போயிருந்தேன். அல்டிமேட்டான ரைடு. என்னால் வாழ்க்கையில் அது மறக்கவே முடியாது. ஏன்னா சடனாக எடுத்த பிளான் தான். சடனானா நான் கொஞ்சம் பிளான்டு கை தான். இன்றைக்கி நைட்டு முடிவு பண்ணிட்டு காலையில் கிளம்புற மாதிரி ஆள் கிடையாது. எனக்கு சடனாக ஒரு 1 வீக் முன்னாடியே பிளான் பண்ணுறது தான் என்னோடய சடன். ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் சடன் மாறும். எனக்கு 1 வீக் முன்னாடியே பிளான் பண்ணுறது தான் சடனு. ஸோ நான் ஒரு 1 வீக் பிளான் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி மூணார் போகலாம் அப்படின்ட்டு. சென்னையிலேருந்து கிளம்புனேன். மார்னிங்கே ஒரு 5-4 o'clock கிளம்பியிருப்பேன். 4 to 5 அந்த ரேஞ்சில் கிளம்பியிருந்தேன். ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங்கில் நைட்டே ஆகிடுச்சு எனக்கு. ஆக்சுவலாக நைட்டு ஒரு 8 o'clock ஆகிடுச்சு மூணாரோட மெயின் போகிறதுக்கு. அந்த ட்ரிப்பே வந்து செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் சோலோவாக போயிட்டுருக்கேன். காதில் ஹெட்செட்டை மாட்டிட்டு பாட்டு கேட்டுட்டு பறக்கிறான் பேர் ஃப்ரான்சர். வைபாக செம்மையாக இருந்துச்சு. அதுவும் இந்த திருச்சி வரைக்கும் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். ஏன்னா திருச்சி வரைக்கும் எனக்கு பழக்கப்பட்ட ரோடு ஆக்சுவலாக. ஏன்னா அடிக்கடி நான் போகிற ரோடு. திருச்சி இல்லை, உளுந்தூர்பேட்டை வரைக்கும் எனக்கு பழக்கப்பட்ட ரோடு. உளுந்தூர்பேட்டை டு திருச்சியுமே வந்து கொஞ்சம் ரோடு வேலைலாம் அப்போ ரொம்ப நடந்துகிட்டு இருந்தது. அதுவும் இல்லாமல் ரொம்ப செழிப்பாகவும் இருக்குது. அது கொஞ்சம் ஒரு மாதிரி கள்ளிக்காட்டு இதிகாசம் மாதிரி தான் இருக்கும். திருச்சி டு மதுரையுமே வந்து அப்படி தான் இருந்தது. ஏன்னா ஆஃப்டர் மதுரை தான் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். மதுரை டு திண்டுக்கல் கிடையாது, ஐ மீன் அந்த திருச்சி டு திண்டுக்கல் அந்த ரோடே வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் மறக்கவே முடியாது. நான் போகும்போது ஒரு இடத்துல வழி மாறி போயிட்டேன். திண்டுக்கல் திரும்பி இருக்கணும், ஆனால் நான் மதுரைக்கே கண்டினியூ ஆகி போயிட்டேன். நான் ரிட்டன் வரேன், ஆல்மோஸ்ட் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தாண்டி போயிட்டேன். அது வரைக்குமே மரமண்டைக்கு தெரியல நம்ம தப்பாக போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு. பட் இருந்தாலுமே நான் அந்த ரிட்டன் ட்ரிப் வரும்போதுமே எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக 50 போயிட்டு மறுபடியும் அந்த ராங் ரூட்டு சரி பண்ணணுங்கிறதுக்காக மறுபடியும் ஒரு 50 ரிட்டன் வந்தேன் இல்லையா. அந்த ரூட்டுமே செம்ம அழகாக இருந்துச்சு. ஏன்னா 2 சைடுமே வந்து மவுண்டெயின்ஸ் வேறு, மலைங்கள்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா அந்த திண்டுக்கல்னாலே தெரியும் உங்களுக்கு, சுற்றி அந்த வெஸ்டர்ன் காட்ஸ்லாம் தெரியவாப்பில். எல்லா வெஸ்டர்ன் காட்ஸும் எட்டி பார்ப்பாங்க. பழனி, கொடைக்கானல், மூணார் எல்லாருமே அவங்க அங்கே தான், அந்த சைடு தான் இருப்பாங்க. அப்படியே எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்னால் இன்றைக்கி கூட மறக்க முடியாது. ஆனால் தனியாகவும் போயிட்டு இருந்தேன்னா மைண்டு ஃபுல்லாக எதையோ இல்லை நினைக்கல. நான் ஒரு மாதிரி மூழ்கிட்டேன் நான் நேச்சருக்குள்ளார. அந்த மாதிரி இருந்தது பைக்கில் போகும்போது. அப்புறம் ஒரு மிட் நைட்டில் ஒரு 8 to 9 ஆகிடுச்சு. நான் ரூமும் புக் பண்ணல. நேரில் போய் பார்த்துக்கலாம் என்ன ஆகிடப்போகுது அப்படின்ட்டு நான் போனேன். பட் ஆனால் என் நேரம் நிறைய ரூம்ஸ் வந்து ஃபுல்லாகிடுச்சு. அப்புறம் ஒரு ரூம் கிடச்சிது. அதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான ரூம். எந்திரிச்சு நிற்கலாம், படுக்கலாம். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா பாத்ரூம். அதுதான் அந்த ரூமு. அந்த ரூம் வந்து 2500 சொன்னானுங்க. ஏன்னா நான் லாஸ்ட் மினிட்ல போய் கேட்டேங்கிற ஒரே ரீசனுக்காக அதை வந்து 2500 பேசினா மழை வேறு பெஞ்சிட்டு இருந்தது. அப்புறம் எனக்கு வேறு வழியே தெரில. சரி புக் பண்ணேன். அந்த ஒரு நாள் நைட்டு மட்டும் இருந்தேன். ஏன்னா அடுத்த நாளைக்கு நான் ஹோட்டல் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தேன். ஐ திங்க் வணக்கம் மூணார்னு ஒரு சார், அது செம்மையாக இருக்கும் ஆக்சுவலாக. வணக்கம் அந்த ஒரு நாள் நைட்டு மட்டும் நான் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டேன்.
என்ன ஒரு விஷயம்னா, இந்த 2500 ரூபாய்க்கு நான் தங்கின ரூம் இருக்கு இல்லையா, ரொம்ப கேவலமாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த ரூமை விட 4 மடங்கு கிட்ட பெருசாக இருக்கும் அந்த வணக்கம் சென்னை, வணக்கம் மூணார். ஆனால் அதோட ரெண்ட் வந்து எனக்கு 1500 ரூபாயோ 800 ரூபாயோ தான் ஆச்சுங்க ஒரு நாளைக்கு பர் டே. ஸோ ஐ ஃபெல்ட் அட் தட் மொமெண்ட் ஐ வாஸ் ஸ்கேம்டு. நான் என்னை பார்க்க ஒரு ஜோக்கர் மாதிரி ஆகிடுச்சு அந்த நேரத்தில். நான் அந்த ரெசார்ட்குள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு அப்படியே ஜோக்கர் மாதிரி ஆகிடுச்சு. அந்த ரெசார்ட் எப்படி இருக்குன்னா, ஒரு பைப் இருக்கும் ஆக்சுவலாக, வாட்டர் லைன் டாப்லேருந்து கீழே கனெக்ட் ஆகும். அது கேரளாவுக்கு போகிற பைப் லைனு. அந்த பைப் லைனை ஒட்டியே வந்து அந்த ரெசார்ட் இருக்கும். ஸோ அந்த பைப் லைன் வந்து ஸ்டீப்பாக இறங்கும். ஸோ அது பக்கத்தில் நின்று பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டீப்பாக கீழே தான் தெரியுமே தவிர நடுவில் ஒரு எப்படி சொல்கிறது, நடுவில் ஒரு மேடு வராது. அப்படியே ஸ்டீப்பாக கீழே இறங்கும். அந்த இறக்கத்துலேயே அந்த ரெசார்ட்டை கட்டியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த ரெசார்ட்டுக்கு வெளியே நின்று பார்த்தா அவ்வளோ அழகாக அந்த வேலி வந்து சூப்பராக தெரியும். ஒரு நம்ம 3 சைடுமே வந்து மலையாக இருந்து அப்படியே நடுவில் வந்து பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் வேலினா பள்ளத்தாக்கு தான், அது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் சரி, ஓகே. பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கும். அது சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த சீனரி. எல்லா மலைகளையும் மேகம்லாம் வரும் இல்லையா, அந்த மேகம் வந்து அந்த இடத்துல கலெக்ட் ஆகும். பள்ளத்தாக்காக இருக்கும், எல்லா சைடு வர மேகமும் அந்த இடத்துல குவியெல்லாம் கலெக்ட் ஆகிரும். ஸோ தட் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடம் பார்க்க. ஸோ அங்கே ஒரு 2 நாள் இருந்தேன். அந்த 2 நாள் ஸ்டேயில் நான் மூணார் போயிருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு இடம் மூணார் போயிருக்கேன், ஃபேமிலியாக போயிருக்கோம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப முக்கியமான ஸ்பாட்ஸுக்கு தான் போவோம். டூரிஸ்ட் அட்ராக்டட் ஸ்பாட்டு அந்த மாதிரி போவோம். மாட்டுப்பட்டி டேமோ இல்லை டாப் ஸ்டேஷனோ அந்த மாதிரி இடங்களுக்கு தான் போயிட்டு இருந்தேன். பட் நான் சோலோவாக போனப்போ நான் என்ன பண்ணேன்னா, இடுக்கி போனேன் ஃபஸ்ட்டு. இடுக்கிக்கு வந்து ஒரு ரோடு இருக்குது, ஓகேவா. இடுக்கி டேம் போகிறதுக்கு ஒரு மெயின் ரோடு இருக்குது. பட் இன்னொரு ரோடும் இருக்குது, அது கிராமத்துக்குள்ளே பூந்து போகிற மாதிரி ஒரு ரோடு இருக்குது. ஸோ நம்ம ஏன் அந்த மாதிரி ரோட்டில் போகக்கூடாதுன்னு, அந்த ரோடு எடுக்கக்கூடாதுன்னு என்னோடய வாழ்க்கையிலே நான் எடுத்த ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டிசிஷன்ஸ். அவ்வளோ அழகாக இருக்கும், டிராஃபிக்கே இருக்காது. நான் போன டைமில் வந்து ரிவர்லலாம் தண்ணி இல்லை. ஸோ அந்த சைடு கொஞ்சம் ரிமோட்டாக இருக்குமா, கொஞ்சம் வில்லேஜாக இருக்கிறனால அந்த ரிவர்லாம் தண்ணி இல்லாதனால அது மாதிரி வெள்ளையாக கல்லாக பெருசாக இருந்தது. அது பார்க்கவே வந்து ஒரு மாதிரி மெஸ்மரைசிங்காக இருந்தது. ஏன்னா நான் அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. காலியாக ஒரு மலையிலேருந்து வர நதியை வந்து தண்ணி இல்லாமல் நான் பார்த்ததில்ல. அந்த இடத்துலையே கொஞ்சம் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தேன், பொறுமையாக போனேன். 2-3 லொக்கேஷன்ஸ்க்கு அந்த மாதிரி தான், ரெகுலர் ரூட் எடுக்காமல் பழைய கொஞ்சம் சுற்று வழி, மாற்று வழி அந்த மாதிரி எடுத்து போனேன். எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. மரங்கள், நான் தனியாக போகும்போது அதோட பெர்ஸ்பெக்டிவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு இடத்துல போய் சாப்பிட்றேன் அப்படின்னாலும் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதுவும் நானே அந்த இடத்துல இருக்கிறேன், அந்த மாதிரி நான் அந்த இடத்துல தான் இருக்கேன். பட் உங்களுக்கு அந்த ஃபீல் புரியுதா? சில இடத்துல தான் சில இடத்துல நம்ம இருப்போம், ஆனால் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அங்கே இருக்காது. நான் நிஜமாலுமே ட்ரூவாக ஃபீல் பண்ணி நான் ரசித்தேன் அந்த இடங்களெல்லாம். நான் அப்படியே மிக்ஸ் ஆகிட்டனோ அப்படின்ற மாதிரி இருந்தது. நேச்சராக ஒன்றாயிட்டேன். ஏன்னா யாருமே இல்லை அப்போது என் கூட, யாருமே இல்லை. இந்த சென்ஸ் போகலாம், லேட் ஆகிடுச்சின்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. பசிக்குது சாப்பிட போகலான்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. இந்த ரூட்டில் போகலாமா அந்த ரூட்டில் போகலாமான்னு கேள்வி கேட்க யாரும் இல்லை. எல்லாமே என்னோடய ஓன் டிசிஷன். ஐ வாஸ் ஸோ இண்டிபெண்ட் அந்த டைமில். எனக்கு அவ்வளோ ஒரு நேச்சராக அவ்வளோ இன்வால்வ்டாக அப்படி இருந்தேன் நான். இன்னொரு டேம் இருக்கும் ஆக்சுவலாக, மாட்டுப்பட்டி டாப் ஸ்டேஷன் போகிற வழியில் ஒரு டேம் இருக்கும். இந்த ஃபாஸ்ட் போட்டிங்லாம் பண்ணுவாங்க. அந்த டேமில் மட்டும்தான் ஃபாஸ்ட் போட்டிங் இருக்கும். இப்போ அந்த இடத்துல பெரிய பயங்கரமாக பில்டிங்லாம் கட்டிட்டாங்க. அந்த போட்டிங் போகிறதுக்குனே அந்த டிக்கெட் கவுண்டரு அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நான் போனப்பறம் தண்ணி கிடையாது. ஸோ அந்த டேமே வந்து எம்டியாக இருந்தது. அந்த டேம்குள்ளே வந்து நிறைய பேர் மாடு மேய்ச்சிட்டு ஆடு மேய்ச்சிட்டுலாம் போயிட்டு இருந்தாங்க, அந்த லோக்கல் கிராமவாசிகள்லாம். நானும் அவங்களோட அதுக்குள்ளே இறங்கினேன். யாருமே இறங்கலை ஆக்சுவலாக. டூரிஸ்ட் வரவங்களாம் ரொம்ப, நான் போனது வீக் டேஸில் போனேன், வீக் எண்ட்லேயும் போல். கூட்டமும் இல்லை, வந்தவங்களுமே வந்து யாருமே கீழே இறங்கலை. பட் இறங்கலாம், தப்பு கிடையாது, யாரும் இறங்கக்கூடாது அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல.
பட் நான் இறங்கி அந்த டேமோட நடுவில் போய் உட்காந்துட்டு இருந்தேன். என்னால் அது மறக்கவே முடியாது. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, நார்மலான விஷயந்தான். இதுவே நான் என்னோடய ஃபேமிலியோட போயிருந்தேன், இல்லை எப்படி சொல்கிறது, ஐடோன்ட் நோ, இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தால் இப்போ இறங்கியிருப்போம். பட் ஆனால் அந்த வைப் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸில் கேங்ஸில் வந்து ஒவ்வொருத்தனோட மனசும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒருத்தன் தேவையில்லாமல் பயப்படுவான், மச்சான் வேணாண்டா, தேவையில்லாமல் அங்கே போனான்டான்னு. இன்னொருத்தன் கிறுக்க மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பான், அது அங்கே போய் அதை பண்ணுறது இதை பண்ணுறது எதையாவது நோண்டிக்கிட்டு, இல்லை ஒருத்தன் சத்தம் போட்டுட்ருப்பான், இல்லை தேவையில்லாத வேலை ஏதாவது நடந்துகிட்ருக்கோம். அதனால அது ஒரு மாதிரி ரிஸ்கியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோடு போனால். அன்லஸ் நம்ம கேங் பற்றி எப்போவுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்து ஒரே மாதிரி இருக்காது, இல்லை ஒரு மாதிரி டைவர்ஸ்டாக தான் இருக்கும் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் கேங். ஒருத்தன் ஒரு மாதிரி இருப்பான், இன்னொருத்தன் அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக இருப்பான். அதானே ஃப்ரெண்ட்ஸு. ஸோ தனியாக போகும்போது அந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஷின் பண்ண யாரும் இல்லை, எதுவும் இல்லை. நான் நினச்சா நாங்கள் போய் உட்காரலாம். நான் பாட்டுக்கு அங்கே உட்காந்தேன். சாலிடாக ஒரு 1.5 மணி நேரம் டு 2 மணி நேரம் அங்கேயே உட்காந்துருப்போம். அப்படியே எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் அப்படியே உட்காந்துட்டு அந்த சைடு அந்த கரைக்கு அந்த பக்கம் வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு, பயங்கர மரம், பெரிய பெரிய மரம். அங்கே தான் ஆடு மேய்க்க எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. நான் அவ்வளோ தூரம் போகல ஆக்சுவலாக. அதுவே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 கிலோமீட்டர் இருந்திருக்கும் அந்த ஆரோட வித். நான் கம்மியாக கூட சொல்லலாம், அது ரொம்ப பெருசாக தான் இருந்தது ஆக்சுவலாக. நம்ம இந்த செங்கல்பட்டுக்கு முன்னாடி அந்த பாலம் இருக்கும் இல்லையா, அதை விட பெருசு ஆக்சுவலாக. அந்த ரிவரோட வித்தை விட அது பெருசாக இருக்கும். ஸோ அது கிட்டத்தட்ட மோர் தென் 1 கிலோமீட்டர் கூட இருக்கலாம், எனக்கு ஷுவராக தெரில. நான் நடுவில் போய் உட்காந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்துட்டு இருந்தேன். என்னோடய லெஃப்ட் சைடு பார்த்தா டேமோட அந்த வால் தெரியும், ரீட்டைனிங் வால், அப்படியே அந்த சைடு நின்றுட்டுருக்கோம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்ஃபனைட்டாக ரிவர் போயிட்டுருக்கும். என்னோடய ஆப்போசிட்டில் ரிவரோட அந்த சைடு ரொம்ப அடர்ந்த ஒரு காடு. எனக்கு பின்னாடி நான் பைக் நிறுத்தின இடம், ரோடெலாம் போகிற இடம். ஆப்போசிட்டில் ரோடு எதுவுமே கிடையாது. அது இப்போ பக்காவாக தெரியுது, அது ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு, அங்கே லோக்கல்ஸ் மட்டும்தான் போவாங்க அப்படின்னு பார்த்தாலே தெரிஞ்சுது. அந்த மரம் அசைகிறது கூட அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த மரமும் பெருசாலாம் ஒன்றும் அசையலை, ரொம்ப பொறுமையாக தான் அசையுது. ஆனால் அந்த ரொம்ப பொறுமையாக அசைகிறதுமே வந்து ரொம்ப பொயட்டிக்காக இருந்தது. நகைன்னு அந்த வார்த்தையை சொல்கிறேன், ரொம்ப பொயட்டிக்காக இருந்தது. அது ஒவ்வொரு அசைவுமே பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா நான் பார்த்த தூரத்துலேருந்து அந்த மரம்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது. அது எல்லாமே அந்த பச்சை பச்சையாக தெரியும். அது சிங்க்ரனைஸாக லைட்டாக பொறுமையாக ஆடுவோம். அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. நடுவில் வேறு எங்கே புலி எதுவும் வந்துடுமோ அப்படின்னு இருந்தது. ஏன்னா பேசிக்குவாங்கல்ல, அங்கே இங்கெல்லாம் புலி இருக்கிற இடம் அப்படிலாம் பேசிப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் அது ஒரு மனசுக்குள்ளே இங்கே புலி எதுவும் வந்துட போது, வந்தால் நம்ம என்ன பண்ணுறதுன்ற ஒரு இது இருந்தாலும் அதுவும் ஒரு சைடில் லைட்டாக இருந்தது. பட் இதுதான் ரொம்ப ஓவர்டேக் பண்ணிச்சு, அந்த ஒரு அழகை ரசிச்சுட்டு இருந்தது இதெல்லாம். அப்புறம் நைட்டு வந்து 7 மணிக்கெல்லாமே பக்கா டார்க் ஆகிரும். பொதுவாக ஹில் ஸ்டேஷன் அப்படி தான், ஒரு 7 மணிக்கெலாம் பயங்கர டார்க் ஆகிடுச்சு. நான் என் ரூமில் சாப்பிட்டுட்டு பயங்கர குளிர், வெளியவே வர முடியல. சரி என்னதான் அப்படின்ட்டு, என்னதான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரலான்ட்டு வெளியே வந்தேன். தட் இஸ் அனதர் பிக்கஸ்ட் குட் டிசிஷன் ஃப்ரம் மீ. ஏன்னா அந்த நைட்டு வெளியே வரேன், பூச்சி சத்தம் அவ்வளோ கேட்குது. அந்த வண்டு சத்தம்லாம் கிச் 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 கிச்சுன்னு ஒவ்வொரு மாதிரி வண்டு சத்தம் கேட்கும். அது அவ்வளோ அழகாக இருந்தது. லைட் இல்லை, அந்த நான் சொன்னேன் இல்லையா, எங்கள் ரிசார்ட் பக்கத்தில் ஒரு பைப்பு போவோன்னு, அந்த பைப்புக்கு அந்த பைப்பை தாண்டி போகிறதுக்கு ஒரு குட்டி பாலம், நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். சின்ன பாலம் ஒன்று கட்டியிருப்பாங்க, அதில் நடந்து மட்டும் தான் போக முடியும். மேபி வேணால் சைக்கிள் எடுத்துகிட்டு போகலாம். குட்டியாக தான் இருக்கும், மேபி ஒரு 50 அடி அவ்வளோதான் இருக்கும் அது மொத்த லென்த்துமே. அந்த பாலத்துக்கு நடுவில் போய் நின்னேன். கீழே வந்து அந்த குட்டி குட்டியாக அந்த வீடுங்களோட வெளிச்சம் தெரிஞ்சுது. மேலேயெல்லாம் சுத்தமாக இருட்டு, சைடில் சுத்தமாக இருட்டு. அந்த அந்த பிரிட்ஜு கிட்ட போகிறதுக்கு ஒரு குட்டியாக அந்த காடு மாதிரி இல்லை, சுற்றி கார்டன் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த கார்டன் வந்து ரொம்ப அடர்ந்து இருக்கும். இட்ஸ் எப்படி இருக்குன்னா இருட்டாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது. எப்படி சொல்கிறது, ரொம்ப பயமாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு எனக்கு பயம் இருந்தது, ஐயோ போகணுமா அப்படின்ட்டு. பட் ஒன்ஸ் அந்த பிரிட்ஜுக்குள்ளே போன உடனே அந்த நைட்டில் ஹில் ஸ்டேஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டைனாமிக்ஸ் இருக்குது. ஏன்னா அவ்வளோ இருட்டு, சுற்றி ஃபுல்லாக பூச்சி சத்தம், அங்கங்கே மின்மினி பூச்சி வந்துச்சு. நான் ஆக்சுவலாக சின்ன வயசுக்கு அப்புறம் அதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து மின்மினி பூச்சி பார்த்தேன். மேபி நான்
லாஸ்ட்டாக என்னோடய 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் மேபி 2006-07 அந்த டைமில் நான் பார்த்துருக்கேன் எங்கள் ஊரில். ஆமாம், அதுக்கப்புறம் எனக்கு பார்த்த ஞாபகமே கிடையாது. அதுக்கப்புறம் நான் அங்கே தான் ஃபஸ்ட்டு மின்மினி பூச்சி பார்க்குறேன். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 10 வருஷம் கழித்து நான் மின்மினி பூச்சி பார்க்குறேன். எனக்குள்ளே அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது, எக்ஸைட்மெண்ட்டும் இருந்தது, ஆச்சரியமும் இருந்தது. ஏன் மின்மினி பூச்சி என்னமா இருக்குது அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அத்தனை நாள் பார்க்காம திடீர்னு ஒரு நாள் பார்க்கவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மின்மினி பூச்சி இருக்குது அப்படின்ட்டு. நான் அதை பிடிக்க ட்ரை பண்ணேன். பட்டு நான் இதுக்கு தேவையில்லாமல் அதை பிடிச்சிக்கிட்டு அப்படின்னு ஆயிடுச்சு மனசு. யாரோ இங்கே கூட்டம் போட்டிருக்காங்க போல் பிஜேபி. ஸோ கூட்டம் போட்டிருக்கனால இங்கே ரோடெல்லாம் அடைச்சிருக்காங்க. பிஜேபி யார் கூட்டம் போட்டாலும் அப்படி தான் அடைப்பாங்க. நம்ம இதுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டியை பற்றி பேசிக்கிட்டு இன்னும் வளரவே இல்லை. வளர்ந்ததுக்கப்புறம் பேசுவோம். ஐயோ வேணாம்ப்பா, நமக்கு இதுக்கு பொலிட்டிக்ஸு. ஸோ அதுக்கப்புறம் இந்த மூணாரில் இருந்தேன் இல்லையா. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் ஆக்சுவலாக. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நான் இன்றைக்கி தான் கிளம்புறேன் அப்படின்னா காலையிலே நான் கிளம்பல. காலையில் 5 மணிக்கே எந்திரிச்சு பைக் எடுத்துகிட்டு ஊர் சுற்ற போயிட்டேன் நான். சீரியஸாக சொல்கிறேங்க, அவ்வளோ அழகாக இருக்குங்க. உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, சோலோவாக போகணுன்ற மாதிரி சோலோவாக போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, ரிசோர்ஸ்லாம் இருக்குது. பைக் இருக்கோ, கார் இருக்கோ, ஏதோ ஒன்று இருக்குது, தனியாக என்னால் போக முடியும் அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்ககிட்ட இருக்குன்னா டோன்ட் ஹெசிடேட். மேபி ஐ டோன்ட் டெல் திஸ் ஃபார் கேர்ள்ஸ் பிகாஸ் சுச்சுவேஷன் வந்து எங்கே எப்படி இருக்கும்னு எனக்கு தெரில. அதுக்குன்னு யாரையும் நம்பக்கூடாதுன்னு நான் சொல்லலை. பட் இஃப் யூ ஹேவ் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜஸ்ட் கோ, டோன்ட் திங்க் அபவுட் எனிதிங். போங்க. இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் வெரி ரிஃப்ரெஷிங் அண்ட் வெரி ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் அது ரொம்ப புதுசாக இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்ட்ரேஞ்சாக இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். யூ வில் செரிஷ் இட் அன்டில் யூ டை. நான் சாகிற வரைக்குமே எனக்கு இந்த மூணார் மெமரி வந்து அப்படியே இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் என்னால் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வர முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இப்போ நான் சோலோவாக ட்ரிப் போனால் என் மனசுக்குள்ளே வந்து என் பொண்ணு ஞாபகம் வரும், என்னோடய ஒய்ஃப் ஞாபகம் வரும், என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு தாட் என் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அந்த பீரியட் கல்யாணம் ஆகாமல் அந்த டைம் தான் வந்து ஒரு மாதிரி எந்த ஒரு கவலையும் இல்லாத ஒரு பீரியட். ஸோ இஃப் யூ ஹேவ் த ஆப்பர்ச்சுனிட்டி தயவு செஞ்சு போங்க. பைக்கோ காரோ இல்லை பஸ்ஸில் ஏன் போக முடியும் அப்படின்னா கூட போங்க. ஐ வாஸ் லக்கி டு பி ஃப்ராங்க். நான் லக்கி, என்கிட்ட பைக் இருந்தது. பட் பைக் இருந்தால் தான் இந்த மெமரிஸ்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது உண்மை கிடையாது. வித்தவுட் பைக், வித்தவுட் எனிதிங் நம்மளால் பண்ண முடியும். மெமரிஸ் தானே க்ரியேட் பண்ண போகிறோம். ஏன்னா யூடியூப் சேனல் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு கோப்ரோவும் பைக்கும் அடுத்து கூட போகலாம். ஸோ டோன்ட் எவர் ஹெசிடேட் உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடச்சிதுன்னா. ஸோ நான் காலையில் சொன்னேன் இல்லையா, இது மாதிரி கிளம்புற அன்றைக்கி காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிட்டு நான் பாட்டுக்கு ஒரு ரூட் எடுத்துட்டேன். கண்ணை மூடிட்டு போய் எடுத்துட்டேன். மேப் மட்டும் போட்டு வச்சுட்டு எங்கே போகிறோன்னு பார்த்துக்கிட்டேன். டைம் நோட் பண்ணேன். காலையில் ஒரு 5 மணிக்கு கிளம்புனோடனே எந்திரிச்ச உடனே ஒரு 7 மணி வரைக்கும் ட்ரைவ் போவோம். 7 மணி வரைக்கும் எங்கே போகிறோமோ போயிட்டு ரிட்டர்ன் வந்து மறுபடியும் 7 மணிக்கு எவ்வளோ தூரம் போகிறோன்னா அங்கே போயிட்டு ஈக்குவலாக அந்த டைம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு 1 hour போயிருந்தேன்னா மறுபடியும் 1 hour ரிட்டர்ன், அந்த 1 hour ரிட்டர்ன் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி கால்குலேட் பண்ணிட்டு நான் போனேன். சாப்பாடுமே நான் வந்து ரொம்ப லோக்கலான ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட்டேன். ஐ வாஸ் வெரி பிக்கி. நான் எந்த மாதிரி இடத்துல போய் சாப்பாடு சாப்பிட்டேன்னா மல்லு ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் போய் சாப்பிட்டேன். இங்கே கேரளத்து சேட்டன் கடை எங்கே இருக்கோ அங்கே தான் போய் சாப்பிட்டேன். ஏன்னா மூணார் வந்து என்ன தான் நம்ம இந்த தமிழ் டாமினண்ட்டாக இருந்தாலும், நம்ம தமிழ் ஊராக இருந்தாலும், மூணார் போகிறதோட இன்னொரு மைண்டில் ஒரு மூணார் போகிறதுக்கு மைண்டில் இன்னொரு ரீசனும் வந்து அது கேரளா அப்படிங்கிறதுனால. ஸோ கேரளா கடையாக பார்த்து உட்காந்து காலங்காத்தால் புட்டு, கடலைக்கறி, மதியம் பிரியாணி. ஆனால் அவங்க ஊர் பிரியாணி நல்லா இருக்காது கண்டிப்பாக. யூ வில் ரிக்ரெட் இட். பட் டேஸ்ட் பண்ணுங்கிற ஒரு சேக்காக டேஸ்ட் பண்ணுங்கள். மற்றபடி நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் கேரளா பிரியாணி சாப்பிடுங்க. பரோட்டா பீஃப் வந்து மஸ்ட் ட்ரை. பரோட்டா பீஃபு, ஆப்பம் வித் பீஃபு. அவனுங்கள்ட்ட சிக்கன் கறி நல்லா இருக்கோ, மட்டன் கறி நல்லா இருக்கா இல்லையானா தெரியாது. பீஃப் கறி மாசாக இருக்கும். பரோட்டாவுக்கும் சரி நல்லாயிருக்கும், ஆப்பத்துக்கும் செம்மையாக இருக்கும்.
கண்டிப்பாக அதை மஸ்ட் ட்ரை. நீங்கள் பீஃப் சாப்பிடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் மீன் குழம்பு அவங்கக்கிட்ட எக்ஸப்ஷனலாக இருக்கும். சில கடைகளில் வந்து தெரில, அது நம்ம லக்கு பொறுத்து தான். ஏன்னா நம்ம தெரிஞ்சு போய் சாப்பிட்றோன்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் தெரியல, புதுசாக போயிருக்கோம், புதுசாக ஒரு கடைக்கு போயிருக்கோம் அப்படின்னா அது 50-50 இப்போ லக்கு தான். ஏன்னா சில கடைகளில் நல்லா இருக்காது, இவரு நிஜமாலுமே ஐயோ ஏன்டா வந்தோன்னு ஆயிரும். ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நான் பட்டிருக்கேன். சில கடைகளில் நான் அன்எக்ஸ்பெக்டடாக போயிருப்பேன், வேறு வழியே இல்லைங்க தான் சாப்பிட்டாகணுன்னு போய் நின்றுருப்பேன். ஆனால் அந்த கடையில் சாப்பிட்றது தான் செம்ம சூப்பராக இருந்திருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரிவர் கிட்டே அங்கே ஒரு கடையில் மதியம் சாப்பாடு சாப்பிட்டேன். அங்கே ஒன்றும் இல்லை, மீன் சாப்பாடு மட்டும் தான் சாப்பிட்டேன். மீன் குழம்பு இதுதான் இருந்தது. அதுவே வந்து எனக்கு இன்றைக்கி வரைக்கும் மறக்க முடியாது. பொரிச்ச மீன், அந்த ஃப்ரெஷ்ஷான மீன் அங்கேயே எடுத்து அப்படியே பொரிச்சு கொடுத்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. மறக்கவே மாட்டேன் இன்றைக்கி. ஸோ ஓகே guys, நாளைக்கு பார்ப்போம். ஐ வில் ஷேர் சம் அதர் different experience that I had in my life or some other topics or series. Bye guys.